ஓட்ஸா கூட்டமைப்பு, அதாவது ஓட்ஸா உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கம். ஓட்ஸா உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகளில் பணியாற்றும் சுமார் 60,000 பெண் ஊழியர்கள் இங்கே உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த போராட்டம் எதற்காக நடக்குது அப்படின்னா, தமிழகம் முழுவதும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் உள்ள பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சி, பெருமாநகராட்சிகளில் பணியாற்றும், அதாவது தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் அனிமேட்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்களுக்கு ஊதியம் பல மாதங்களாக வழங்கப்படவில்லை. அவர்களுக்கான உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுகிறது. அதற்கு காரணம், அந்த அனிமேட்டர்ஸ் எனப்படும் பரப்புரையாளர்கள் நேரடியாக பேரூராட்சிகள் மூலமாக, நகராட்சிகள் மூலமாக, மாநகராட்சிகள் மூலமாக ஊதியம் பெறவில்லை. அவர்களுக்கான ஊதியத்தை ஒப்பந்ததாரர்கள் சுமார் 6 ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் அந்த ஊதியம் வழங்கப்படும் நடைமுறையை தமிழக அரசு வைத்துள்ளது. ஒப்பந்ததாரர்கள் மூலம் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறது. அதாவது முதல்ல ஒரு அனிமேட்டர், ஒரு தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தில் இந்த பரப்புரையாளர்கள் வீடு வீடாக போய் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் சுகாதாரத்தை குறித்து கணக்கெடுப்பு நடத்தி அங்கே அதற்கான பணிகளை செய்யக்கூடிய முக்கியமான பணிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கான நியமனத்தை செய்யும் பொழுதே ஊழல் ஆரம்பித்து விடுகிறது. அந்த நியமனத்தை செய்யும் பொழுது அந்த ஒப்பந்த நிறுவனங்கள், சுமார் 6 ஒப்பந்த நிறுவனங்களை தமிழக அரசு நியமித்துள்ளது. அந்த 6 ஒப்பந்த நிறுவனங்களும் அவர்களை நியமனம் செய்யும் பொழுது ஒவ்வொரு பரப்புரையாளரிடம் சுமார் 70,000 முதல் 1 லட்சம் வரை ஊதியத்தை, அதாவது லஞ்சமாக பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த 70,000 அவங்க வாங்கின முன்பணத்தையே ஊதியமாக போட்டுருந்தாங்க. திரும்ப அவங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒப்பந்ததாரர், அதாவது ஒரு அனிமேட்டர், ஒரு பரப்புரையாளருக்கு மாத ஊதியம் 16,700 ரூபாய். ஆனால் அந்த 16,700 ரூபாயை அந்த ஒப்பந்த நிறுவனங்கள் முழுமையாக அவர்களது கையில் வழங்குவதில்லை. வெறுமனே 8,000, 7,000 என்று மாத ஊதியமாக வழங்குகிறார்கள். அந்த மாத ஊதியத்தையும் உடனே வழங்குவதில்லை. 3 மாதம் 4 மாதங்கள் கழித்துதான் வழங்குகிறார்கள். இதையெல்லாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுப்பு இல்லை. பேரூராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் ஒரு அனிமேட்டர் எனப்படும் பரப்புரையாளர் வேலை முடிந்து வரும் பொழுது அவர்கள் உட்காருவதற்கு இருக்கை வசதி கூட இல்லை. வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.